ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க பூர்வீகம் கரூர்னு சொல்றாங்க. இவங்களுக்கு 10 வயசா இருக்கும்போது அப்பா குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாரு. படிப்பை விட்டுட்டு அம்மா கூட சேர்ந்து கூலி வேலைக்கு போறாங்க. நடிகை சாவித்திரி அவங்கள பார்த்து நடிப்பு மேல ஆர்வம் வருது. கூட இருந்தவங்க எல்லாம் நீ கருப்பா இருக்க, குட்டையா இருக்க, உனக்கு இது தேவையான்னு கேக்குறாங்க. ஏழ்மை காரணமா 14 வயசுல வயசான ஒருத்தருக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அங்க அனுபவிச்சு கொடுமை தாங்காம தப்பிச்சு சென்னைக்கு வர்றாங்க. மேக்கப் ஆர்டிஸ்டா சினிமாவுக்குள்ள வந்தவங்க சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்றாங்க. பார்வையால ரசிகர்களை கட்டி போட்டாங்க. 5 மொழிகள்ல 450 படங்கள் கிட்ட நடிச்சாங்க. இவங்க நம்ம படத்துல ஒரே ஒரு டான்ஸ் பண்ணிட மாட்டாங்களான்னு எல்லாருமே காத்து கடந்தாங்க. இன்னசென்ட்டா பழகுறவங்க தன்னோட கருத்தை போல்டா முன் வச்சாங்க. சதையா மட்டுமே பார்க்கப்பட்டவங்க, ஐட்டம் டான்சரா மட்டுமே சொல்லப்பட்டவங்க நடிகையா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்குனாங்க. சினிமாவுல உச்சத்துக்கு போனவங்க தாடிக்காரன்னு சொல்லப்பட்ட யாரோ ஒருத்தரால ப்ரொடியூசரா மாறி பணத்தை இழந்தாங்க. தனிமையோட உச்சத்துல 35 வயசுல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. பொண்ணுன்னு அடக்கப்பட்ட காலத்துல அதை உடைச்சு தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தவங்க தான் சில்க் ஸ்மிதா அவர்கள்.